நல்ல கவனமா இருக்கணும். நம்ம வாயின் வார்த்தைகள்ல கர்த்தர் வல்லமை வச்சிருக்கிறார். இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் உங்க வாழ்க்கையை நீங்க உருவாக்கணும். கர்த்தருடைய ஒரு வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் கேட்கிற ஒரு வார்த்தை எத்தனையோ மனிதன் தர முடியாத சந்தோஷத்தையும், எத்தனையோ மனிதர்கள் பேசி தர முடியாத சமாதானத்தையும் கர்த்தருடைய ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்து விடும். சில நேரங்கள்ல நம்ம மனுஷீகமா ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது உள்ள ஏறவே ஏறாது. கர்த்தருடைய வல்லமையினால நீ ஒழுங்காயிருன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவன் வாழ்க்கை ஒழுங்காயிடும். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உருவாக்குகிற தேவன் அவரால் உருவாக்கப்பட்ட மனுஷனுடைய வார்த்தையிலும் அந்த வல்லமையை வச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையில கர்த்தர் வல்லமையை வச்சிருக்கிறார்.